கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாரதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியில் இருந்த புஸ்தகம் 51ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான வாசஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீதமும் துதியும் உங்களில் உண்டாயிருக்கும். சீயோன் கர்த்தர் வாசம் பண்ணும் இடம். கர்த்தர் எங்க வாசம் பண்ணுகிறார்? புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இன்றைய தினத்திலிருந்து இதை கேட்டது விசுவாசிக்கிறது தினத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகப்போதா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உங்களில் உண்டாயிருக்கும், உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது மாத்திரம் கிடையாது. அப்ப தெய்வ சமாதானம் மட்டும் இல்லாம அந்த தெய்வ சமாதானம் மட்டும் வரும்பொழுது எப்படி இருக்குமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்குமா, உங்களில் உண்டாயிருக்குமா? அப்ப தெய்வம் உண்மையில் எவ்வளோ ஒரு பிரியம் வைத்திருந்தால் நமக்காக எவ்வளோ காரியங்கள் செய்து வைத்திருக்கிறார் பாருங்களேங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் பின்னால் கஷ்டப்படக்கூடாதுன்னா பெற்றோர் வீடு பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வைக்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வைக்கிறீங்க. எதுக்கு நீங்கள் அனுபவிக்கிறதுக்கா? இல்லை, நீங்களும் அதுவும் அனுபவிக்கிறீங்களா? இல்லை. ஆனால் மெயினான பர்பஸ் என்னன்னா, உங்கள் சந்ததி உங்கள் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சமாதான சந்தோஷத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த வசனம் பாருங்களீங்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்னா கர்த்தர் சீயோனில் வாசம் பண்ணுகிறது நல்லாவே தெரியும் பழைய ஏற்பாட்டுப்படி. ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் வாழ்ற நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளே இந்த ஆலயம், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்கள் பேரை பிடிக்கிங்க, கர்த்தர் உங்கள் பேரை சொல்லி ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து அதன் மனாந்தரத்தை ஏதுனை போலவும் அதன் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, பாழாய் போய் கிடைக்கிற காரியங்கள், குடும்பத்து வாழ்க்கையில் உங்கள் மனசில் பாழான காரியங்கள், எண்ணங்கள் எதாக இருந்தாலும் வண்ணாந்திரம் போல இருக்கிறத ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப் போகிறார், நதியை போல மாற்றப் போகிறார். அப்போ கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பத்தில், குடும்ப வாழ்க்கையில், சொத்து, உங்கள் சொந்த பிஸ்னஸில், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் எந்த இடத்துல இப்படி போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல உங்களை மாற்றப் போகிறார். கர்த்தர் அதான் பிரியமானது கர்த்தருக்கு. கர்த்தர் வேறு எந்த ஒரு பிரியமும் கிடையாது உங்களை குறித்து. கர்த்தர் என்ன பிரியம்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உங்களில் உண்டாயிருக்க வேண்டும், உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவன், நமக்காக தான் அழைத்த தேவன். அப்போ நம்ம எந்த இடத்துல இருப்போம்? எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் காலம் வருடம் இந்த மாதம் இப்போ தேவனிடத்தில் சகலத்தையும் ஒப்படைத்து விடுவோம். அவர் நம்ம கொடுக்குற ஆறுதலையும் தேர்தலையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருக்க போகிறோமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் பதில் உண்டாயிருக்கும், உங்களில் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்து வாழாண்ட இடங்களை சரி செய்து அவாந்திர வெளிகளை, வனாந்தரமான வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்கி எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும்படி செய்வேன் என்பதற்கான நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளே முதுகத்தை தெரிகிறோம் அப்பா. சந்தோஷத்தின் ஆவியால், தைரியத்தின் ஆவியால் அந்த பிள்ளைகள் நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல மார்க்ஸ் எடுக்க உதவி செய்ய மாட்டவரே. வீட்டிலே படிக்கும் பொழுது நல்லவர்களை படிக்கக்கூடிய மனநிலை தர மாட்டவரே. எக்ஸாம் ஹாலிலே செல்லும் பொழுது படித்த காரியங்களை மறந்து விடாதபடி இந்த பிள்ளைகள் மனதிலே நினைப்பு மாட்டவரே. தைரியத்தின் ஆவியால் நிரப்பணும்ப்பா. குடும்பத்திலோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.